சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு விநாயகரோட 32 திரு உருவங்கள பற்றி தான் பார்க்க போறோம். நாம எந்த காரியத்த தொடங்குனாலும் விநாயகர வணங்கிட்டு தான் ஆரம்பிப்போம். பிள்ளையாரோட பல வகைய பார்த்திருப்போம். ஒவ்வொரு வகை பிள்ளையாருக்கும் ஒவ்வொரு பெயர் சொல்றதையும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா எந்த மாதிரி அமைப்புள்ள பிள்ளையார் என்ன பெயர்ல போற்றப்படுறாரு அப்படின்றத பத்தி பல பேரு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. கணேச புராணத்துல விநாயகரோட வகைகள் 32ன்னு சொல்லப்பட்டிருக்கு. 16 வகைகள் சோடச கணபதி வகைகள்னும், மீதி 16 வகைகள் ஏக விம்சதின்னும் பிரிக்கப்பட்டிருக்கு. அத பத்தி தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல பார்க்க போறது பாலகணபதி. குழந்தை மாதிரி உருவத்துல செங்கதிர் நிறத்துல நமக்கு காட்சி கொடுக்கிறாரு. மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம், கரும்பு இதெல்லாம் தன்னோட 4 கரங்கள்ல தாங்கிட்டு நமக்கு காட்சி கொடுக்கிறாரு. 2வதா தருண கணபதி. சிவந்த திருமேனியோட இருக்கிற இவரு அங்குசம், பாசம், ஒடிந்த தந்தம், கரும்பு துண்டு, நெற்கதிர்கள், மோதகம், விளாம்பழம், நாவற்பழம் இது எல்லாத்தையும் தன்னோட 8 கரங்கள்ல ஏந்திருப்பாரு. 3வதா பக்தி கணபதி. வெள்ளை நிறத்துல இருக்கிற இவரு தன்னோட 4 கைகள்ல பாயச கிண்ணம், தேங்காய், மாம்பழம், வாழைப்பழம் வச்சிருப்பாரு. 4வதா வீர கணபதி. சிவந்த திருமேனியோட காட்சி கொடுக்கிறாரு. தன்னோட 16 கரங்கள்ல வேதாளம், வேல், அம்பு, வில், சக்கரம், கத்தி, கேடகம், சம்மட்டி, கதை, அங்குசம், நாகம், பாசம், சூலம், குந்தாளி, மழு, கொடின்னு 16 பொருளை தன்னோட கைகளை ஏந்திருப்பாரு. 5வதா சக்தி கணபதி. அந்திவானம் மாதிரி சிவந்த மேனியோட காட்சி கொடுக்கிறாரு. தன்னோட மடியில பச்சை நிற தேவிய ஒரு கையால அணைச்ச மாதிரியும் மத்த கைகள்ல அபயஹஸ்தம், பாசம், பூமாலை தாங்கி காட்சி கொடுக்கிறாரு. 6வதா துவிஜ கணபதி. வெண்மை நிறத்துல இருக்கிற இவரு 4 முகங்கள், புத்தகம், அச்சமாலை, கமண்டலம், தண்டம் இது எல்லாத்தையும் கைகள்ல தாங்கி இருக்கிறாரு. 7வதா சித்தி கணபதி. பொன்னையும் பசுமை நிறம் கலந்த சித்தி விநாயகர் தன்னோட 4 கரங்கள்ல பரசு, பூங்கொத்து, எள்ளுருண்டை, மாம்பழம் தன்னோட துதிகையில மோதகத்தையும் தாங்கிட்டு இருப்பாரு. 8வதா உச்சிஷ்ட கணபதி. நீல நிறத்துல இருக்கிற இவரு 6 கரங்கள்ல நீலோத்பவ மலர்களையும், மாதுளம்பழம், நெற்கதிர், அச்சமாலை, வீணைய தாங்கியிருப்பாரு. 9வதா விக்ன கணபதி. தங்க நிறத்துல இருக்கிற இவரு தன்னோட 10 கரங்கள்ல சக்கரம், சங்கு, கோடாரி, ஒடிந்த தந்தம், பானம், கரும்பு, வில், பூங்கொத்து, புஷ்பபானம், பாசம், மாலையோட காட்சி கொடுக்கிறாரு. 10வதா சிப்ர கணபதி. செந்நிறத்துல இருக்கிற இவரு தன்னோட கைகள்ல ஒடிந்த தந்தம், கற்பக கொடி, பாசம், அங்குசத்தை தன்னோட 4 கரங்கள்ல ஏந்தி ரத்ன கும்பத்தை துதிக்கையில வச்சிருப்பாரு. 11வதா ஹேரம்ப கணபதி. 5 முகத்தோட இருக்கிறவரு 10 கரங்கள்ல அபய மற்றும் வரத முத்திரையிலையும், இதர கரங்கள்ல பாசம், பரசு, சம்மட்டி, தந்தம், மாலை, அச்சமாலை, மோதகம், பழம் ஏந்திருப்பாரு. 12வதா லட்சுமி கணபதி. வெள்ளை நிறத்துல இருக்கிற இவரு நீல நிற தாமரை பூவை தன்னோட கைகள்ல ஏந்தி 2 தேவியோட காட்சி கொடுப்பாரு. 8 கரங்கள்ல கலசம், அங்குசம், பாசம், கற்பக கொடி, கட்சம், வரதம், கிளி, மாதுளம் பழத்தை தாங்கி இருப்பாரு. 13வதா மகா கணபதி. செந்நிற திருமேனியில இருக்கிற இவரு 10 கைகள், 3 கண்களையும் தன்னோட முடியில பிறை சந்திரனையும் வச்சிருப்பாரு. தாமரை மலரை ஏந்திய தேவி இவரோட இடது தொடையில அமர வச்சிருப்பாரு. மத்த கரங்கள்ல கதை, கரும்பு, வில், சக்கரம், பாசம், தந்தம், ரத்ன கலசம், நெற்கதிர், நீலோத்பலம், மாதுளை ஏந்தியிருப்பாரு. 14வதா விஜய கணபதி. பெருச்சாளி வாகனத்துல அமர்ந்திருப்பாரு. பாசம், அங்குசம், ஒடிந்த தந்தம், மாம்பழத்தை தன்னோட 4 கரங்கள்ல ஏந்தி இருப்பாரு. 15வதா நிறுத்த கணபதி. தங்க நிறத்துல இருப்பாரு. 6 திருக்கரங்களையும் அதுல மோதிரம் அணிஞ்ச கைகள்ல அங்குசம், பாசம், அபூபம், கோடாரி, தந்தம் ஏந்தி கற்பக விருட்சத்துக்கு கீழே அமர்ந்திருப்பாரு. இந்த கணபதிய கூத்தாடும் பிள்ளையார்னு சொல்லுவாங்க. 16வதா ஊர்த்துவ கணபதி. தங்கம் போல ஜொலிப்பாரு. தாமரை மலர கரங்கள்ல தாங்கி பச்சை நிறமேனி தேவிய அணைச்சபடியே தந்தம், பானம், தாமரை, கரும்பு, வில், நீல புஷ்பத்தையும் ஏந்தி இருப்பாரு. 17வதா ஏகாட்சர கணபதி. செந்நிறத்துல இருக்கிறவரு செந்நிற உடை, செம்மலர் மாலை அணிஞ்சு பெருச்சாளி வாகனத்துல பத்மாசனத்துல அமர்ந்திருப்பாரு. 3 கண்கள், முடியில பிறை சந்திரனையும் சூடியிருப்பாரு. 18வதா வரகணபதி. சிவந்த திருமேனியில இருக்கிற இவரு தன்னோட 4 கரங்கள்ல பாசம், அங்குசம், அமுத கிண்ணம், கொடியையும் தாங்கியிருப்பாரு. பிறை சூடின இவருக்கு 3 நேத்திரங்கள் இருக்கு. 19வதா திரையாசர கணபதி. தங்க நிறத்துல இருப்பாரு. தங்களோட 4 கைகள்ல பாசம், அங்குசம், தந்தம், மாம்பழத்தையும் மோதகத்தை தும்பிக்கையிலையும் தாங்கி இருப்பாரு. 20வதா ஷிப்ர பிரசாத கணபதி. பெரிய வயிறோட ஆபரணங்கள் சூடி தன்னோட 6 கரங்கள்ல பாசம், அங்குசம், தாமரை, தர்ப்பை ஏந்தி ஒரு கரத்துல ஹஸ்த முத்திரையையும் துதிக்கையில மாதுளம் பழத்தையும் தாங்கி இருப்பாரு. 21வதா ஹரித்ரா கணபதி.
மஞ்சள் நிறத்துல இருப்பாரு. 4 திருக்கரங்கள்ல பாசம், அங்குசம், தந்தம், மோதகத்தை ஏந்தியிருப்பாரு. 22வதா ஏக தந்த கணபதி. நீல நிற மேனியோட பெரிய வயிறோட 4 கைகள்ல கோடாரி, அச்சமாலை, தந்தம், லட்டு ஏந்தியிருப்பாரு. 23வதா சிருஷ்டி கணபதி. சிவந்த மேனியோட இருக்கிறவர் தன்னோட 4 கரங்கள்ல பாசம், அங்குசம், தந்தம், மாம்பழத்தை ஏந்தியிருப்பாரு. பெருச்சாளி வாகனத்துல அமர்ந்து காட்சி கொடுக்கிறாரு. 24வதா உத்தண்ட கணபதி. தன்னோட 10 கரங்கள்ல பாசம், நீல புஷ்பம், தாமரை, தந்தம், கரும்பு, வில், கதை, ரத்ன கலசம், நெற்கதிர், மாதுளம்பழம், மாலை இது எல்லாம் வச்சிருப்பாரு. இடது தொடையில பச்சை நிற தேவி அமர வச்சிருப்பாரு. 25வதா ரண மோசன கணபதி. வெண்பளிங்கு மேனியோட இருப்பாரு. செந்நிற பட்டாடை உடுத்தி தன்னோட கைகள்ல பாசம், அங்குசம், தந்தம், நாவற்பழம் தாங்கி காட்சி கொடுப்பாரு. 26வதா துண்டி கணபதி. 4 கரங்கள்ல அச்சமாலை, கோடரி, ரத்ன கலசம், ஒடிந்த தந்தத்தோட காட்சி கொடுக்கிறாரு. காசி சேஸ்திரத்துல பிரசித்தி பெற்றவர். 27வதா துவிமுக கணபதி. 2 முகத்தோட பசுமையான நீல நிறத்தை கொண்டவர். செம்பட்டாடை உடுத்தி தந்தம், பாசம், அங்குசம், ரத்ன பாத்திரத்தை 4 கைகள்ல ஏந்தியிருப்பாரு. 28வதா மும்முக கணபதி. 3 முகத்தோட பொற்றாமரை ஆசனத்துல காட்சி கொடுக்கிறாரு. சிவந்த மேனியோட பாசம், அங்குசம், அச்சமாலை, அமுத கலசம், அபயஹஸ்தம் முத்திரை தாங்கி காட்சி கொடுக்கிறாரு. 29வதா சிங்க கணபதி. சிங்க வாகனத்துல இருக்கிற இவரு வெண்மையான நிறத்துல தன்னோட 2 கைகள்ல வரதம், அபய முத்திரையும் 6 கைகள்ல கற்பக கொடி, வீணை, சிங்கம், தாமரை, பூங்கொத்து, ரத்ன கலசத்தை தாங்கி இருப்பாரு. 30வதா யோக கணபதி. செஞ்சூரிய நிறத்துல நீல நிற ஆடையோட பாசம், அச்சமாலை, யோக தண்டம், கரும்பு ஏந்தி யோக நிலையில காட்சி கொடுக்கிறாரு. 31வதா துர்கா கணபதி. பசும்பொன் நிறத்துல இருக்கிறவர் தன்னோட 8 கரங்கள்ல அங்குசம், பாசம், பானம், அச்சமாலை, தந்தம், வில், கொடி, நாவற்பழம் தாங்கி பெரிய உருவத்துல காட்சி கொடுக்கிறாரு. 32வதா சங்கடஹர கணபதி. இளஞ்சூரிய நிறத்துல தன்னோட இடது தொடையில நீல நிற பூவை ஏந்திய தேவிய வச்சிருப்பாரு. நீல நிற ஆடையோட செந்தாமரை பீடத்துல அமர்ந்து வரத முத்திரையோட அங்குசம், பாசம், பாயச கிண்ணத்தையும் தாங்கி அருள் கொடுக்கிறாரு. நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இன்னும் சிவபெருமான பற்றியும் பிள்ளையார பற்றியும் தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.